ஸ்மிருதி மந்தனாவோட திருமணம் நின்னதுக்கான காரணம் என்ன? இதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஸ்மிருதியோட நீண்ட நாள் காதலரான பலாஸ் முச்சல் எந்த மைதானத்தில் உலகக்கோப்பை வென்றாங்களோ அதே டிஒய் பட்டேல் மைதானத்தில் ஸ்மிருதிக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஒரு வீடியோவும் வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக போச்சு. அதை தொடர்ந்து அடுத்தடுத்து அவங்களுடைய கல்யாணம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தொடர்ந்து வெளிவந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா இந்தியன் கிரிக்கெட் டீமில் ஸ்மிருதியோடைய நெருங்கிய தோழிகளாக இருக்கக்கூடிய ஜெமிமா ரோட்ரிக், ஷஃபாலி வர்மா, அருந்ததி ரெட்டி, ராதா யாதவ் அண்ட் ஸ்ரீயங்கா பாட்டில் மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இவங்களுடைய ஹால்தி அண்ட் சங்கீத் ஃபங்க்ஷனில் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸும் கூட பண்ணாங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியாவை ஆக்கிரமிச்சிட்டு இருந்தது சொல்லலாம். சண்டே இவங்களுடைய திருமணம் நடைபெற இருந்த நிலையில் ஃப்ரைடேவே ஸ்மிருதி மந்தனாவோட அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போக அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. ஸோ அதனால் இந்த கல்யாணம் போஸ்ட்போன் ஆகுது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக ஸ்மிருதி மந்தனாவுடைய மேனேஜர் அறிவிச்சார். எங்களை மாதிரி கிரிக்கெட் ஃபேன்ஸோடைய சாபம் தான் கல்யாணம் போஸ்ட்பான் ஆயிடுச்சுங்கிற மாதிரி நிறைய பேர் காமெடிங்கிற பேரில் சோசியல் மீடியாவில் ரைட் அப்ஸை போட்டுட்டு இருந்த சமயத்தில் அதுக்கு அடுத்த நாளே மணமகன் பலாஸ் முச்சலுக்கும் உடம்பு முடியாமல் போக அவரும் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனார். ஸோ இந்த இடம் தான் மிகப்பெரிய டாக்கிங் பாயிண்டாக மாறிச்சு. ஸ்மிருதி மந்தனாவுடைய திருமணத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்து தடங்கல்கள் வருது. ஸோ மந்தனாவுக்கு நேரம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லைன்னு நிறைய பேர் சோசியல் மீடியாஸில் இஷ்டத்துக்கு எழுத ஆரம்பித்தாங்க. அதை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற விதத்தில் ஸ்மிருதி மந்தனாவும் சரி, அவருடைய நெருங்கிய தோழியான ஜெமிமா ரோட்ரிக்ஸும் சரி, இந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட தங்களுடைய சோசியல் மீடியா ஹேண்டல்ஸில் இருந்த எல்லா போஸ்ட்டையும் ரிமூவ் பண்ணாங்க. ஸோ அது இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறவங்களுக்கு மிகப்பெரிய பூஸ்டாக மாறிடுச்சு. பட் என்னதான் இருந்தாலும் கூட இது ஸ்மிருதி மந்தனுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த இடத்துல உலகக்கோப்பை வின் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்காக எத்தனையோ போட்டிகளை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னமும் கூட இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட்டுடைய முகமாக இருக்காங்க ஸ்மிருதி மந்தனா. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நேரம் சரியில்லை, காலம் சரியில்லைன்னு சொல்றதுலாம் என்ன லாஜிக்னு புரியல. பட் இருந்தாலும் கூட பலாஸ் முச்சலுடைய சிஸ்டர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஸ்மிருதியோட அப்பாவுக்கு உடம்பு முடியாததுனால கல்யாணம் போஸ்ட்போன் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி தவறான கருத்துக்களை யாரும் பதிவிடாதீங்க, அவங்களுடைய பிரைவசிக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் கூட எதனால் இந்த திருமணம் நின்றுச்சு, இதுக்கு என்ன காரணம்னு அலசி ஆராயறதுல தான் நிறைய பேர் தங்களுடைய நேரத்தை செலவிட்டு இருக்காங்க. எப்போவுமே ஒருத்தனுடைய சந்தோஷத்தில் நம்ம பகிர்ந்துக்கிறத விட அவங்களுடைய துக்கத்தில் நம்ம கூட இருக்கிறது தான் உண்மையான ஒரு துணை. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இப்போது ஸ்மிருதி மந்தனா கூட நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நிற்க வேண்டிய தருணம். எது எப்படி இருந்தாலும் அவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.